எல்லாருமே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ இருக்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள 16 உறுப்பு கல்லூரிகளில் சேர்ந்த தற்காலிக பேராசிரியர்கள் மொத்தம் 328 பேர் நாங்க கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரை பணியில இருந்தோம். நாங்க எல்லாருமே 10ல இருந்து 17 வருடம் வரை அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள். இதுல நிறைய பேரு PhD முடிச்சவங்க. என் அண்ணா பல்கலைக்கழகம் எங்களை எந்த முன்னறிவிப்புமே இல்லாம வெறும் பதிவாளரோட வாய்மொழி உத்தரவின் பேர்ல எங்களுக்கு கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வேலையிலிருந்து அனுப்பிட்டாங்க. நாங்க எல்லாருமே 2010ல இருந்து இங்க வேலைக்கு சேர்ந்தது வரை நிரந்தர பேராசிரியர்களுக்கு இணையான வேலையை தான் நாங்க செஞ்சுட்டு வரோம். எங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறையும் 3 மாதத்துக்கு ஒரு முறையும் ஆர்டிபிஷியலா பிரேக் கொடுத்து, அந்த பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 ஒர்க்கிங் டேக்கு அப்புறம் நாங்க பணியில திரும்ப அமர்த்தப்படுவோம். பணி நீட்டிப்பு இப்பல்கலைக்கழகம் எங்களுக்கு வழங்கும். இது நாள் வரை இந்த ப்ரொசீஜர்ல தான் நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்கு அப்புறம் எங்களுக்கு எந்த முன்னறிவிப்புமே இல்லாம பல்கலைக்கழக நிர்வாகமோ உயர் அதிகாரிகளோ எங்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாம எங்களை வெளியில அனுப்பிட்டாங்க. நாங்க எல்லாருமே முறையா இன்டர்வியூ அட்டன் பண்ணி ப்ராப்பரான செலெக்ஷன் ப்ரொசீஜர்ல இங்க சாங்ஷன்டு போஸ்ட்ல தான் நாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல வேலை செய்யறோம். மொத்தம் 328 பேராசிரியர்களுக்குமே வேலை இல்லை அப்படின்னு திடீர் அறிவிப்பால நாங்க எல்லாருமே இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து நின்றுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அந்த 328 பேருமே நாங்க எங்களுக்கு ஒர்க் லோட் நவம்பர் மாசம் கடந்த நவம்பர் மாதம் எங்களுக்கு ஒர்க் லோட் சென்னை பல்கலைக்கழகம் தான் எங்களுக்கு தலைமை. ஸோ அங்கேருந்து எங்களுக்கு ஒர்க் லோட் கேட்குறாங்க. அந்த ஒர்க் லோட்ல கடந்த நவம்பர் மாதம் அடுத்த செமஸ்டர் இந்த ஜனவரியிலேருந்து இந்த மே வரை இருக்கிற செமஸ்டர்ல எங்களுக்கு ஒர்க் லோட் என்ன ஒர்க் லோடு நீங்க ஃபாலோ பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒர்க் லோட் வாங்குறாங்க. அந்த ஒர்க் லோடின் படி, அந்த ஒர்க் லோட் எதன்படி அப்படின்னா AICT நார்ம்ஸ் படி, AICT நார்ம்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் நார்ம்ஸ் படி ஒரு பேராசிரியருக்கு இத்தனை தியரி இருக்கணும், இத்தனை லெபார்டரி இருக்கணும், ஒரு வாரத்துக்கு இத்தனை வகுப்பு இருக்கணும், இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் இருக்கணும் அப்படிங்கிற விகிதத்துலதான் நாங்க ஒர்க் லோட் போட்டு எல்லா அந்த 16 கேம்பஸஸ் 16 உறுப்பு கல்லூரிகளிலிருந்துமே நாங்க ஒர்க் லோட் கொடுக்குறோம். அந்த ஒர்க் லோட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தியரிய சப்ஜெக்டா இருந்தது அப்படின்னா 15 மாணவர்களுக்கு 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். அதுவே லெபார்டரி செயல்முறை கல்வியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வீதமும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் அண்ட் AICT நார்ம்ஸோட ரூல். ஆனா இதன்படிதான் எங்க எல்லாருக்குமே ஒர்க் லோட் இப்ப இந்த ஜனவரி டு மே 2026ஆம் ஆண்டுக்குரிய ஒர்க் லோட நாங்க தயார் செஞ்சு கொடுத்தோம். அதை HOD அப்ரூவ் பண்ணி, டீன் அப்ரூவ் பண்ணி ரெஜிஸ்ட்ராருக்கு அனுப்புறாங்க. அனுப்புன டிசம்பர் 31 எங்களுக்கு பணிக்காலம் முடிஞ்சிருச்சு. மீண்டும் டிசம்பர் 7ஆம் தேதி நாங்க பணிக்கு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வெறும் வாய்மொழி உத்தரவின் பேர்ல எங்களுக்கு டீன் கிட்ட ரெஜிஸ்ட்ரார் அபிஷியலா எந்த ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுமே ரிலீவிங் ஆர்டரோ எந்த ப்ரொசீஜரையுமே ஃபாலோ பண்ணாம டிசம்பர் 7ஆம் தேதி இங்க யாரையுமே வர வேண்டாம், நீங்க பணிக்கு ஜனவரி 7ஆம் தேதி இங்க யாருமே நீங்க பணிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சம்பந்தமா பல்கலைக்கழக நிர்வாகத்திடமோ அந்தந்த புல முதல்வர்கள்ட்டையோ கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தெரியாது, டீன் என்ன சொல்றாங்க எனக்கு தெரியாது, ரெஜிஸ்ட்ரார் சொன்னாங்க அதனால நாங்க செய்யறோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர யாருமே ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் ஏன் உங்களுக்கு பணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரை யாருமே சொல்லல. அதுக்கப்புறம் ஜனவரி 7ஆம் தேதி நாங்க பணிக்கு திருச்சி சில கேம்பஸஸ் மட்டும் 2-3 கேம்பஸ் மட்டும் ஜனவரியில பணிக்கு வரோம். அது சில கமிஷன் ஆடிட்டிங்காக டெல்லியில இருந்து வர காரணத்தினால எங்க வேலைக்கு வர சொன்னாங்க. நாங்க ஜனவரியில வரோம், வேலை செய்யறோம். அந்த ஜனவரி 7ஆம் தேதி காலேஜ் ஆரம்பிக்கிற அன்னைக்கு என்ன செய்யறாங்க, இன்னொரு டைம் டேபிள், இன்னொரு ஒர்க் லோட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது அந்த ஒர்க் லோட் எந்த பேசிஸ்ல இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டிசம்பர் கடைசி வாரத்திலே டிசம்பர் மிடில் ஒரு ஒர்க் லோட் வாங்குறாங்க. அது லேபார்டரி கோர்சஸ் ஆகட்டும் எந்த கோர்ஸ் ஆகட்டும் 1:15 அப்படிங்கிற ரேஷியோ, ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் ரேஷியோல ஒர்க் லோட் வாங்குறாங்க. அது எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஜனவரி 7ஆம் தேதி கல்லூரி ஆரம்பிக்கிற அன்னைக்கு இரவு பதிவாளர்கிட்ட இருந்து அந்தந்த புல முதல்வர்கிட்ட ஒரு கால் வருது. என்ன அப்படின்னா ஒர்க் லோட மாத்தி கொடுங்க. என்ன பேசிஸ்ல மாத்தி கொடுக்கணும்? ஸோ 15 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் போட்டா எல்லாருக்குமே வேலை இருக்கு. ஸோ என்ன செய்யறாங்க, அதை ஒரு ரீஷெட்யூல் பண்ணுங்க. எப்படி ரீஷெட்யூல் பண்ணும்? 30 மாணவர்களா போடுங்க அப்படின்னு சொல்லும் போது எங்கள்ல சில பேருக்கு வேலை இல்லை அப்படிங்கிற நிலைமை வருது.
அதுவும் போயிடுச்சு. ஸோ பாக்குறாங்க 8ஆம் தேதி அதை ரிவ்யூ பண்றாங்க. திரும்ப 8ஆம் தேதி நைட்டு 9ஆம் தேதி காலையில பதிவாளர் எல்லா டிஎன்ஸ்க்கும் வீடியோ கான்பரன்சிங் அரேஞ்ச் பண்ணி வீடியோ கான்பரன்சிங்ல என்ன செய்யறாங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எல்லா இந்த டிஎஃப்ஏ இல்லாம இந்த தற்காலிக பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர் இல்லாம நீங்க ஒர்க் லோட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை காலையில ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில எல்லா புள்ள முதல்வர்களையும் ரெஜிஸ்டார் வீடியோ கான்பரன்சிங்ல பேசுறாங்க. சரிங்களா? பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா 60 மாணவர்கள், லேபா இருந்தாலும் சரி தியரியா இருந்தாலும் சரி 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற நடைமுறையை படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது எங்க எல்லாருக்குமே வேலை இல்லாம ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். சோ 60 மாணவர்கள். அது மட்டும் இல்ல, இப்போ மெக்கானிக்கல் சிவில்ல இதே தமிழக அரசு, இந்த திமுக அரசு கலைஞர் ஐயா பீரியட்ல 2006 to 11வது ஆட்சியில தான் தமிழ்நாட்டிலேயே முறையா இன்ஜினியரிங் தமிழ் வழி கல்வி அப்படிங்கிற ப்ரொசீஜரை நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, எல்லா கேம்பஸஸ்லயுமே எல்லா 16 கல்லூரிகள்லயுமே சிவில் இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் தமிழ் மீடியமா படிச்சு நீங்க மாணவர்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு தமிழ் மீடியத்தில் அட்மிஷன் போட்டு தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, நம்ம தமிழ்நாட்டில் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும் எந்த ஒரு விஷயம் ஆகட்டும் தமிழ் பேஸ்டு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நிறைவேற்றுறதுக்காக இது பண்றாங்க. அதுல இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, தமிழ் மீடியம் வந்து அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, தமிழ் மீடியத்தை இங்கிலீஷ் மீடியத்தை ஒன்னாக்குங்க, தமிழ் மீடியம் தனி ஒர்க் லோட் கிடையாது, இங்கிலீஷ் மீடியத்தோட தான் சேர்ந்து படிக்கணும். அப்ப தமிழ்ல தான் படிக்கணும், தமிழ்ல தான் பரீட்சை எழுதணும், தமிழ்ல போட்டித் தேர்வுகள் அட்டன் பண்ணணும். இப்போ ஈவன் இன்ஜினியரிங்கா இருந்தாலுமே அண்ணா யூனிவர்சிட்டி ரீசெண்டா சமீபமா கண்டக்ட் பண்ண டிஆர்பி எக்ஸாம்ல தமிழ் பாஸ் பண்ணினா தான் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமே பாஸ் பண்ண முடியுங்கிற ரூல் இருக்கப்போ இப்ப தமிழ்லே கிடையாது, அவன் இங்கிலீஷ்ல தான் படிக்கிறான், அவன் தமிழ்ல படிக்கிறான், தமிழ்ல ஆசிரியர்கள் பாடம் எடுக்கிறாங்க, தேர்வும் தமிழ்ல தான் எழுதுறாங்க, தமிழ்ல தேர்வு எழுதி எல்லாமே தமிழ்ல இருக்க பையனை இன்னைக்கு முடியாதுன்னு இங்கிலீஷ் மீடியத்தோட சேர்ந்து தான் போடணும்னு சொல்லி அதுக்குரிய எல்லாத்துக்குமே இப்ப நாங்க பேசுற எல்லா விஷயத்துக்குமே டைம் டேபிள் ப்ரூஃப் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் இத்தனை ஒர்க் லோட் வாங்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2019ல ஒரு செட் ஆஃப் பீப்புளை வெளியில எடுக்கிறாங்க. ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் அண்ணா யூனிவர்சிட்டி வச்சு என்ன செய்யறாங்க, அதுல வந்து நிறைய பேர் யாரை வெளியில எடுத்தாங்க அப்படின்னா டெலிவரி ஆகி அந்த லேடிஸ் டெலிவரி ஆகி கை குழந்தையோட இருக்கிற 1 மாசம் 2 மாத கை குழந்தையோட இருக்கிற லேடிஸ் தான் வெளில அனுப்புறாங்க. ஏன் அப்படின்னா எங்களுக்கு மகப்பேறு லீவு லேடிஸ்க்கு கிடையாது. சோ ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த 2 மாசம் 3 மாசம் தான் லீவ் எடுக்காங்க. ஆனா தமிழக அரசோ நிரந்தர பணியாளர்களுக்கு 1 வருடம் வரை மகப்பேறு விடுப்பு கொடுக்குறாங்க. ஆனா எங்க பேராசிரியர்கள் 2ல இருந்து 3 மாதத்துக்குள்ள அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுல பசங்களை விட்டுட்டு அந்த கொரோனா காலங்கிற ஒரு இதுவும் பார்க்காம எங்க திரும்ப அந்த 2 மாசம் மட்டும் விடுப்பு எடுத்துட்டு திரும்ப வராங்க. ஏன் அந்த 2 மாசம் நீங்க லீவ் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஜூன் 2019வது வருஷம் ரிவ்யூ கண்டக்ட் பண்ணி யாரெல்லாம் மகப்பேறு விடுப்பு முடிஞ்சு ஜாயின் பண்ணி வந்தாங்களோ அவங்க இன்னும் சில பேராசிரியர்கள் அவங்க தகுதி நீக்கம் செய்யறாங்க. அரௌண்ட்